ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்ம என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 13 தான் பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 10மே டிஃப்ரெண்ட்டான கொஷின், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? நோ நீட் டு வரி அபவுட் தட். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபைட்டர்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம இப்போ டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பி இஸ் மதர் ஆர் ஆஸ் ஒன்லி ஒன் டாட்டர். ஓகேங்களா? தென் ஏ இஸ் ஒன்லி சன் ஆஃப் ஆர். தென் ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பி இஸ் மதர் ஆர் ஆஸ் ஒன்லி ஒன் டாட்டர். ஸோ இப்போ பியோட மதர் வந்து ஆர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர் வந்து ஃபீமேலு, நம்மளுக்கு புரியுது. தென் பியோட ஜெண்டர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை இன்னும். ஓகேங்களா? அதனால் நம்ம இப்போது அது மேலா ஃபீமேலாக நம்மளுக்கு தெரியல. அது இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஏ இஸ் த ஒன்லி சன் ஆஃப் ஆர். ஆருக்கு வந்து ஒரே சன்னு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் ஏன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏ தான் வந்து மேலு, அப்போது பி வந்து கண்டிப்பாக ஃபீமேலாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஆருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ வந்து பையனா, அப்போ பி என்ன பொண்ணாக தானே இருக்க முடியும். தென் கொஷின் என்னப்பா, ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஓகேங்களா? ஸோ பி வந்து ஏக்கு என்னவா இருக்காருன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்காங்க? தங்கச்சி தானே, இல்லை அக்காவாக இருக்கலாம். அப்போனா சிஸ்டர் தான். ஸோ சிஸ்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பிளட் ரிலேஷன் கொஷின். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். ஈஸியாக நீங்கள் 20 செகண்ட்லேயே இந்த கொஷினை சால்வ் பண்ணிட்டு ஒரு மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? அந்தளவுக்கு ஈஸியான கொஷின் தான் இந்த கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கேலண்டர் கொஷின் கேட்டிருக்காங்க. இஃப் 19th July 2019 வாஸ் ஃப்ரைடே. ஓகேங்களா? தென் வாட் வாஸ் த டே ஆன் 21st September 2019. ஸோ சேம் இயர் தான். ஸோ இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்வீனியன்ட் மெத்தடே போகுமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ், அப்போ ஜூலை மந்த்து பாருங்கள், நம்மளுக்கு 31 நாள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 31 நாளில் 19 நாள் போயிடுச்சு. 19 நாள் போயிட்டா எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 12 நாள் இருக்கா? தென் ஆகஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆகஸ்ட்டில் 31 நாள் இருக்குது. தென் நெக்ஸ்ட் மந்த்தே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தான், அதில் 21 நாள் வரலாம் இருக்குது. ஸோ செப்டம்பரில் 21. ஸோ நம்ம இப்போ 21 டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம், பிகாஸ் 7 நாளில் டிவைட் பண்ணுறோம்ல, அதனால். தென் 31 நீங்கள் 7 நாள் டிவைட் பண்ணால் என்ன ஒரு ஃபைட்டர்ஸ்? நம்மளுக்கு 28. ரிமைனிங் வந்து 3 தானே இருக்கும். எஸ், 3 தான் இருக்குது. அதனால் 3 டேரெக்டாக போட்டுப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறோம். வி கெட் 15 இருக்குது. அதையும் நம்ம 7 நாள் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 1 தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ அந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடேலேருந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரைடே ப்ளஸ் 1 அப்படின்னா நெக்ஸ்ட் டே. ஃப்ரைடேக்கு நெக்ஸ்ட் டே என்ன? சாட்டர்டே தானே. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். தென் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குன்னு சொல்லலாம் ஃபைட்டர்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. டேட்டோட கோடு, மந்த் கோடு, இயர் கோடு, டேட்டு எல்லாம் போட்டு கண்டுபிடிப்பேன். அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தின் 10 செகண்ட்லேயே அந்த மெத்தடில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அது இன்னமும் சூப்பரான மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஃபைட்டர்ஸ்? டேட்டு 21. ஸோ 21 ப்ளஸ்ஸு செப்டம்பர் கோடு பார்த்தீங்கன்னா 5 ஃபைட்டர்ஸ். தென்னு இயர் பாருங்கள் 19 இருக்குது. 19 ப்ளஸ்ஸு அந்த இயரை நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கோஷன்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். 4 டைம்ஸ் வருமா? 16. தென் 5 டைம்ஸ் கூட 20, 19ஓட தாண்டி போயிடுது. அதனால் நம்ம 4 தான் எடுக்கிறோம். ஸோ 4 ப்ளஸ்ஸு 2019ஓட இயர் கோடு பார்த்தீங்கன்னா 6. ஸோ நம்ம 21 டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம், பிகாஸ் இட்ஸ் டிவைடபிள் பை 7. ஓகேங்களா? அதனால் அதை கேன்சல் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், வேறு என்ன கேன்சல் பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 23 வருது. தென் இதில் 21 போச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்குது. அந்த 2 பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 5ஓட ஆட் பண்ணால் 7, அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்குது 6 தான். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த 6 பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக சாட்டர்டேவே டினோட் பண்ணுது, பிகாஸ் மண்டே வந்து நம்மளுக்கு 1 அண்டு சாட்டர்டே இஸ் 6, சண்டே இஸ் 0. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 6 நம்பர் வந்தனால நம்ம சாட்டர்டே டினோட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2 மெத்தடுமே நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மெத்தடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, புது வீடியோவும் நான் மேக் பண்ணி போட தயாராக தான் இருக்கேன். லெட்ஸ் கமெண்ட் இட். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த மெத்தட் எப்படின்ட்டு நான் புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தேர்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இன் a certain code language, paint is coded as a 70, polish is coded as a 89,
then how will a clean is coded in this given language. ஓகேங்களா, சிம்பிள் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணி பார்த்துலாம். ஸோ PAINT. ஸோ பிக்கு என்ன ஃபைட்டர்ஸ் 16, ஏக்கு 1, ஐக்கு வந்து 9, என்னக்கு 14, தென் டிக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வருது 20. ஸோ 16 14 ஆட் பண்ணால் என்ன ஒரு ஃபைட்டர்ஸ் 30 வருது. தென் இங்கே ஒரு 20 இருக்குது, அதையும் போட்டுக்கிறோம். தென் ரிமைனிங் என்ன இருக்குது ஃபைட்டர்ஸ் 1 9 இருக்குது, ஒரு 10. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது ஃபைட்டர்ஸ் 60 வருதா. ஸோ 60க்கும் 70க்கும் என்ன பண்ணுறாங்க ப்ளஸ் 10 பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சேம் லாஜிக்கை நம்ம நெக்ஸ்ட்டு செட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், பாலிஷுக்கு. ஓகேங்களா. ஸோ POLISH என்ன நம்பர் வருது ஃபைட்டர்ஸ் 16, ஒரு 15, 12, 9, தென் 19, தென் 8. ஸோ என்னென்ன நம்பர் ஆட் பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 28 வருது. தென் 9 19 ஆட் பண்ணால் அகெயின் ஒரு 28. எஸ் 28. ஸோ 28 மீன்ஸ் 56. தென் 8ம் 15 ஆட் பண்ணால் என்ன வருது ஃபைட்டர்ஸ் 23. ஸோ 23 என்னது ஃபைட்டர்ஸ் 79 வருது. இங்கே 89 கொடுத்துருக்காங்க. சேம் லாஜிக் 10 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சேம் வே ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு க்ளீன் இருக்குல்ல, CLEAN. ஓகேங்களா. ஸோ க்ளீனோட நம்பர்ஸ் என்னென்னு பாருங்கள் 3, 12, 5, 1, 14. ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு 15, தென் இங்கே ஒரு 15 இருக்குது, தென் ஒரு 5, ஸோ 20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 35 வருது. 35 ப்ளஸ் ஒரு 10 பண்ணோம்ல, புரியும்னு நினைக்கிறேன். தென் 45. ஸோ 45 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். ஈவன் 10th லெவல்லையுமே இந்த மாதிரி ஈஸியான கொஷின் கேட்குறாங்க. பட் நீங்கள் எழுதுகிற வந்து NTPC வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஈஸி தான் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4th கொஷின் டஸ் நாட் பிலாங் டு தட் குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் என்னன்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ என்னென்ன லாஜிக் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபைட்டர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ஸ்கியூப் நம்பர் தான்ட்டு. ஸோ 5 ஸ்கியூப் பண்ணியிருக்காங்க, தென்னு 8 ஸ்கியூப். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 3 வருது. ஓகேங்களா. ஸோ விச் மீன்ஸ் ப்ளஸ் 3 ஆட் பண்ணி ஸ்கியூப் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் வே நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷனில் 4 ஸ்கியூப் பண்ணியிருக்காங்க, தென் டேரெக்டாக 11 ஸ்கியூப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7 பண்ணுறாங்க. ஓகேங்களா. பட் இங்கே வந்து 3 பண்ணியிருக்காங்க, இங்கே 7 பண்ணியிருக்காங்க. ஸோ லாஜிக் வந்து வேரி ஆகுது. அப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 3 4 3 வந்து எதோட ஸ்கியூபு 7ஓட ஸ்கியூப். ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் 1000 பார்த்தீங்கன்னா 10ஓட ஸ்கியூப். இங்கே வந்து 3 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் ஹாவ் சேம் லாஜிக், செகண்ட் ஆப்ஷன் ஹாவ் டிஃப்ரெண்ட் லாஜிக். அதனால செகண்ட் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா. பட் பிரவீன் ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணவே இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்கு செக் பண்ணணும், நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல 2 ஆப்ஷன் சேம் லாஜிக் வருது. அப்போ ரிமைனிங் இருக்குது தானே இதுவாக இருக்க முடியும். பட் ஸ்டில் நான் ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ 216 நத்திங் பட் 6 கியூப் ஃபைட்டர்ஸ். தென் 729 9ஓட கியூபு. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் ப்ளஸ் 3 பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோ தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் ஹேவ் சேம் லாஜிக், செகண்ட் ஆப்ஷன் ஹேவ் டிஃப்ரெண்ட் லாஜிக். ஓகேங்களா. அதனால செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். சூப்பர், அருமையான கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்கள், நம்பர் அனாலஜி கொஷின். இதுதான் கொஞ்சம் என்ன சொல்கிறது தலைவலியாக இருக்கும். பட் ஸ்டில் இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 6 இருக்குது, 8 இருக்குது, 12 கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருமா. 48 தென் 48க்கும் 12க்கும் என்ன லாஜிக் இருக்கும் ஃபைட்டர்ஸ். 4 ஆல் டிவைட் பண்ணால் வருதுல. எஸ் 4 ஆல் டிவைட் பண்ணால் 1 to 12 வருது. ஸோ அப்போ 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 4 பண்ணுறாங்க. ஓகேங்களா. வெரி வெரி சிம்பிள் லாஜிக். அந்த லாஜிக் ரிப்பீட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோமா செகண்ட் ரோக்கு. ஓகே 9 × 8 டிவைட் பை 4. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2 வருது. 2 × 9 பண்ணால் நம்மளுக்கு 18. ஸோ 18ம் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் லாஜிக். நான் இந்த மாதிரி ஈஸியான லாஜிக் இருக்குன்னு நினச்சி பார்க்கல. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரோ பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 6 × 10 டிவைட் பை 4. ஓகேங்களா. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருது, இங்கே ஒரு 5, இங்கே 2 இருக்குது, தென் இங்கே 3. ஸோ 3 × 5 என்ன ஃபைட்டர்ஸ் 15. ஸோ 15 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எந்த இடத்துல இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்கா. எஸ். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் நம்பர் அனாலஜி கொஷின். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 10th லெவல் கொஷின் தான். ஓகேங்களா. பட் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க MTSல.
அந்தளவுக்கு ஈஸியான கொஷின். ஓகேங்களா, சூப்பர் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஷின். ஈவன் அதெல்லாம் அனாலஜி வச்சு கேட்டிருக்காங்க, நோ நீட் டு வரி. ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக கேக்கு ஓக்கும் லாஜிக் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கட்டு. ஸோ கேக்கு ஓக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, +4 பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த சேம் வே எஃப்க்கும் ஜேக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஃபோட நம்பர் வந்து 6, ஜேவோட நம்பர் வந்து 10. ஸோ அகெயின் இங்கேயும் +4 தான் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி டீயோட நம்பர் நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ் 20. ஸோ +4 பண்ணால் நம்மளுக்கு 24 வரும். ஸோ 24 எதை டினோட் பண்ணுது ஃபைட்டர்ஸ், எக்ஸை டினோட் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். 4th ஆப்ஷன், 2nd ஆப்ஷன் அண்ட் 1st ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போது செகண்ட் லெட்டர் செக் பண்ண தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எஸ்ஸில் இருந்து டபிள்யூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எஸ்ஸில் இருந்து டபிள்யூக்கும் பார்த்தீங்கன்னா +4 தான் பண்ணுறாங்க. அண்டு சேம் வே ஐயிலிருந்து எம்முக்கு பாருங்கள், அகெயின் +4 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேம் வே பியிலேருந்து +4 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். P வந்து 16 +4 பண்ணிங்கன்னா we get 20. 20 is nothing but T. ஓகேங்களா, ஸோ செகண்ட் லெட்டர் T வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் லெட்டர் T வர மாதிரி எங்கேப்பா இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் அனாலஜி கொஷின். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா, சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, கொஞ்சம் பெரிய கொஷின். 7th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ரொம்ப லென்த்தியான கொஷின், பட் ஸ்டில் இட்ஸ் வெரி வெரி ஈஸி. நம்மளுக்கு ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 6 கேர்ள்ஸ், அர்ஷிதா, பிரியங்கா, குசும், ராகினி, சங்கீதா அண்ட் தியா, ஈச் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் ஹைட். ஓகேங்களா, ஸோ ஹைட்டை பற்றி பேசுகிறாங்க ஃபைட்டர்ஸ். அப்போ நம்ம எங்கர் ஓல்டர் அந்த வெர்ஷனில் போயிடுவோம். ஸோ 1 2 3 4 5 6, இந்த சைடு எங்கர், இந்த சைடு ஓல்டர். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒன்லி 3 கேர்ள்ஸ் ஆர் ஓல்டர் தேன் அர்ஷிதா. அதாவது அர்ஷிதாவை விட 3 பேர் தான் வந்து பெருசாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அர்ஷிதாவை எங்கே போட முடியும், இங்கே தானே போட முடியும். அப்போ இங்கே போட்டால் தான் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் வந்து அர்ஷிதாவோட பெருசாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒன்லி 4 கேர்ள்ஸ் ஆர் யங்கர் தென் சங்கீதா. ஓகேங்களா, அப்போ சங்கீதாவை விட 4 பேர் சின்னவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சங்கீதாவை எங்கே போட முடியும், இங்கே போட்டால் தான் 1 2 3 4 பீப்புள் ஆர் லெஸ் ஏஜ் கம்பேர்ட் டு சங்கீதா. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரியங்கா பற்றி பேசுகிறாங்க. பிரியங்கா இஸ் யங்கர் தென் சங்கீதா அண்டு ஓல்டர் தென் அர்ஷிதா. அதாவது பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாவை விட சின்னவங்களா இருக்காங்க, அர்ஷிதாவை விட பெருசாக இருக்காங்க. அப்போ எக்ஸாக்டாக பிட்வீன் சங்கீதா அண்டு அர்ஷிதாவுக்கு மேட்ச் ஆகுறாங்க, நடுவில் தான் இருக்காங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தியாவை பற்றி பேசுகிறாங்க. தியா இஸ் யங்கஸ்ட் அமாங் ஆல். அதாவது தியா தான் ரொம்ப வயசில் கம்மியானவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கடைசி பொசிஷன் தியாக்கு தான். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். குசும் பற்றி பேசுகிறாங்க. குசும் இஸ் நாட் அ ஓல்டஸ்ட் அமாங் ஆல். ஸோ அப்போ குசும் வந்து இங்கே தான் வர முடியும். தென் ரிமைனிங் இருக்குது யாருப்பா, ராகினி தான். அவங்க தான் ஓல்டஸ்ட் அமாங் ஆல். இப்போ நம்ம டேரெக்டாக கொஷின் வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். கொஷினில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஹூ அமாங்ஸ்ட் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஓல்டர் தென் அர்ஷிதா. அதாவது இந்த 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து யார் அர்ஷிதாவை விட பெரியவங்க இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஷிதாவை விட வயசானவங்க இல்லை, விச் மீன்ஸ் 3 ஆப்ஷன் வந்து அர்ஷிதாவை விட பெருசாக இருக்காங்க. யார் பிரியங்கா, சங்கீதா அண்டு ராகினி. உங்களுக்கே தெரியும். அப்போ யார் அர்ஷிதாவை விட கம்மியான ஏஜில் இருக்குது, குசும் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா, அண்டு சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ், இது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஷின். பட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போது என்டிபிசியில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ணலாமா? சூப்பர். A question is given followed by 2 statements labeled 1 and 2. ஓகேங்களா, ஐடென்டிஃபை which of the statement is sufficient to answer the question. ஓகே, ஸோ கொஷின் என்னப்பா, வாட் இஸ் பிரீத்திஸ் ஏஜ். ஸோ பிரீத்தியோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் கொஷின்பா. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் படிச்சிடலாமா? பிரீத்தி இஸ் 10 years younger to her sister அர்பிதா. ஓகேங்களா,
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரீத்தியோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ அர்ப்பிதாவோட ஏஜ் என்னப்பா சொல்கிறாங்க, பிரீத்தி இஸ் 10 இயர் எங்கர் தென் அர்ப்பிதான்னு சொல்கிறாங்க. அப்போ அர்ப்பிதா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 10ஆக இருக்க முடியும். ஓகேங்களா, அப்போ தானே வந்து 10 வயசு கம்மி பண்ணால் தான் நம்மளுக்கு எக்ஸ் வரும். ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அர்ப்பிதா இஸ் 25 இயர் எங்கர் டு ஹர் மதர். ஓகே, அண்டு 30 இயர் எங்கர் டு ஹர் ஃபாதர். ஓகே, அப்போ என்னப்பா முடியும், அப்போ மதரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 35 அண்டு ஃபாதரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா என்னப்பா எக்ஸ் ப்ளஸ்ஸு 40. ஓகேங்களா, ஸோ எது மூலியமாகவும் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. ஸ்டில் எக்ஸ் இஸ் அ அன்னோன் நம்பராக இருக்குது. பிகாஸ் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம பிரீத்தியோட வயசு என்னன்னு சொல்ல முடியும். எதுவுமே நம்ம பண்ண முடியல, அதனால் இதுக்கு என்னப்பா சொல்ல முடியும், ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் நாட் சஃபிஷியன்ட். ஓகேங்களா, ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வில் பி த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட் மூலியமாக பிரீத்தியோட வயசு கண்டுபிடிக்க முடியுமா, அதுதான் கேள்வி, அதுதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட், வெதர் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் எப்படிப்பா, ஸ்டேட்மெண்ட் 2ல என்னப்பா சொல்கிறாங்க, அர்ப்பிதாவோட ஏஜ் அதை பற்றி சொல்லலை, அது அவங்க அம்மா ஏஜை விட 25 கம்மின்னு சொல்கிறாங்க, அப்பா ஏஜை விட 30 கம்மின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்களே. அம்மாவோட ஏஜ் அப்பாவோட ஏஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரியலையே. தெரியாமல் நீ சும்மா 19 நீ இவ்வளோ கம்மி அவ்வளோ கம்மின்னா நம்ம என்ன நம்பர் போட முடியும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே டேட்டா வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை, அதனால் நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், ஆனால் ஈஸி தான், நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். நத்திங் டு லைக் ஹார்ட் லெவல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. தென் 9th கொஷின் ஃபைட்டர்ஸ், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின், மீன்ஸ் டிஃப்ரெண்ட்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, இப்போ இந்த மாதிரி கொஷினும் கேட்குறாங்க அடிக்கடி. ஓகேங்களா, ஸோ ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், ஓகேங்களா, தேர் இன் த வேர்ட் ஹேபிட். ஸோ HABITS, ஓகேங்களா, ஹேபிட் இன் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு. ஸோ ஃபார்வர்ட்னா இந்த டைரக்ஷன், பேக்வேர்ட்னா இந்த டைரக்ஷன். ஓகேங்களா, which have as many letters between them is the word as there are in the English alphabetical order. அதாவது ஃபைட்டர்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெரி வெரி சிம்பிள், எத்தனை பேர் வந்து மேட்ச் ஆகுது இந்த வேர்டில், அந்த பேர் வந்து நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டிக்லேயும் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா, ரெண்டுத்துலேயும் அந்த பேர் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏ எடுத்துப்போம் ஃபைட்டர்ஸ், ஏக்கு அப்புறம் பாருங்கள் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போனால் நமக்கு பி வருது. அதேமாதிரி நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் பி தான் வரும். ஸோ அப்போ இது ஒரு பேர். ஓகேங்களா, அந்த மாதிரி எத்தனை பேர் மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. சிம்பிள் கொஷின், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹெச்லேருந்தே போவோம். ஸோ ஹெச்லேருந்தே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹெச்சுக்கும் ஏக்கும் சம்மந்தமே இல்லை. பிகாஸ் ஹெச்சுக்கும் ஏக்கும் நீங்கள் அங்கே செக் பண்ணிங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் 7 டிஃப்ரெண்ட் வரும். பட் இங்கே நெக்ஸ்ட் லெட்டரே இருக்குது, அதனால் அதை நீங்கள் விட்டுலாம். ஹெச்சுக்கும் பிக்குமே சம்மந்தம் இல்லை, பிகாஸ் 2 லெட்டரு டிஃப்ரென்ஸ் இங்கே வராது. தென் ஹெச்சுக்கும் ஐக்கு வேணால் மேபி செக் பண்ணி பார்க்கலாம். ஹெச்சுக்கு ஐக்கு இல்லை ஃபைட்டர்ஸ், ஹெச்சுக்கு அப்புறம் தானே ஐ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில், பட் இங்கே வந்து 3வது லெட்டராக இருக்குது, அதனால் அதுவும் கிடையாது. தென் ஹெச்சுக்கும் டீக்கும் பாருங்கள் சுத்தம் வரவே வராது, ஹெச்சுக்கும் எஸ்ஸுக்கும் வராது, அதனால் நம்ம ஹெச்சை பற்றி பேசுறது இப்போதைக்கு பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட்டு லெட்டர் தான் போய் ஆகணும். ஓகேங்களா, தென் ஏ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஏக்கு நீங்கள் பேக்வேர்டு பண்ணிங்கன்னா ஹெச், அது சம்மந்தமே இல்லை, வராது. பிகாஸ் ஏக்கும் ஹெச்சுக்கும் நான் சொன்ன மாதிரி 8 லெட்டர் 7 லெட்டர் டிஃப்ரெண்ட் வருது, அதனால் இங்கே நெக்ஸ்ட் லெட்டராக இருக்க சான்சஸே இல்லை. பட் ஹியர் ஏக்கு அப்புறம் பி இருக்குல்ல, அப்போ இது ஒரு பேர், அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் ஏபி ஒரு பேர் அப்படின்ட்டு. தென் ஏக்கும் ஐக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரியல் செக் பண்ணிங்கன்னா 8 ஆட் பண்ணோம், பட் இங்கே வந்து 2 ஆட் பண்ணாலே வந்துடுது. ஸோ இதுவும் பேர் மேட்ச் ஆகலை. தென் ஏக்கும் டீக்கும் பாருங்கள், ஏ வந்து 1, டி வந்து 20, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்ம 19 வருது, பட் இங்கே 3 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பேர் மேட்ச் ஆகாது. தென் ஏக்கும் எஸ்ஸும் பாருங்கள் சுத்தம் வாய்ப்பே இல்லை. தென் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன ஃபைட்டர்ஸ், பி தான் இருக்குது. ஸோ பியை வச்சு தான் போயாகணும். தென் பிக்கும் ஏக்கும் நம்ம ஏற்கனவே மேட்ச் பண்ணிட்டோம் ஃபைட்டர்ஸ், அதனால் இப்போ அதை போட முடியாது. தென் பிக்கும் ஹெச்சுக்கும் பாருங்கள் வாய்ப்பு இல்லை, வராது. தென் பிக்கும் ஐக்கும் சுத்தமாக வராது, பிக்கும் டீக்கும் வராது, எஸ்ஸுக்கும் வராது. ஓகேங்களா, ஸோ இதனால் பியும் வேஸ்ட்டு தான். தென் நம்ம ஐக்கு போயிடலாமா. ஓகே ஃபைட்டர்ஸ், ஐயில் வருமானு பாருங்கள், ஐக்கும் பிக்கும் வருமா, வராது. ஐக்கும் ஏக்கும் சுத்தம் வரவே வராது. ஐக்கும் ஹெச்சுக்கும், ஐக்கு ஹெச் வந்து 1 தான் ரிவர்ஸ், பட் இங்கே 3 ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அதுவும் வராது. தென் ஐக்கும் டீக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சான்ஸே இல்லை. ஐக்கும் எஸ்ஸுக்குமே சான்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டீக்கு போயிடலாமா. ஸோ
டீக்கும் எஸ்ஸுக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் மேட்ச் ஆகுதா? ஸோ அப்போ டிஎஸ் ஒரு பேரு, ஓகேங்களா? தென் என்ன ஃபைட்டர்ஸ், டீக்கு ஐக்கும் வராது, டீக்கும் பிக்கும் வராது, ஏக்கும் வராது, ஹெச்சுக்கும் வராது, ஓகேங்களா? சுத்தம். தென் எஸ்ஸுக்கும் டீக்கும் நம்ம ஏற்கனவே அந்த பேரை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். தென் எஸ்ஸுக்கும் ஐக்கு வாய்ப்பு இல்லை. தென் பி எதுவுமே வராது ஃபைட்டர்ஸ். ஸோ அப்போ இந்த 2 பேர் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்ஷனில் 2 இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ரீசனிங் கொஷின், ஓகேங்களா? இந்த கொஷின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் கண்டிப்பாக இப்போ வர என்டிபிஎஸ்சியில் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? சூப்பர். லாஸ்ட் கொஷின் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சைன் ஜஸ்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதை நீங்கள் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை ஃபைட்டர்ஸ். எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் இந்த இன்ட்டு சிம்பிளும் டிவைட் சிம்பிள், ஓகேங்களா, இந்த 2 சிம்பிள் மட்டும் நீங்கள் போட்டு ஆன்சர் ஈஸியாக கொண்டு வர முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 25 டிவைட் பை 15 இன்ட்டு 5. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 3 5. ஸோ 3 5 நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அதனால் நம்ம இப்போவே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். தென் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 16 டிவைட் பை 21 கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நம்ம டிவைட் சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதை நம்ம டிவைடே பண்ண முடியாது. அதனால நம்ம செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் தேர்ட் ஆப்ஷன் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். தேர்ட் ஆப்ஷன் வந்து டிவைட் எங்கே வருதுன்னு பாருங்கள், இங்கே வருது. ஸோ 5/4 தென் இன்ட்டு பக்கத்தில் இருக்குல்ல, இன்ட்டு 16, ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து கேன்சல் ஆகுது, 4 இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக எழுதிடுறது பெட்டர். அப்போ 25 மைனஸு 15 தென் என்னப்பா இருக்குது ப்ளஸ்ஸு இது 5/4 இன்ட்டு 16 இஸ் ஈக்குவல் டு 21, ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்ம 4ம் 5ம் ஆட் மல்டிப்ளை பண்ணால் 20 வருது. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு 10 எஸ் 10 ப்ளஸ் 20 30 வருது. பட் இங்கே 21 தான் கொடுத்துருக்காங்க. அதனால தேர்ட் ஆப்ஷனும் தப்பு தான். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். செக் பண்ணாமே சொல்கிறியப்பா அப்படின்னு கேட்குறீங்க. சரி, செக் பண்ணிவிடுவோம், எதுக்கு பிரச்சனை. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 25 ப்ளஸ் 15 டிவைட் பை 5 இன்ட்டு 4 மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 21. ஸோ ஃபைட்டர்ஸ் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 3, இந்த மல்டிப்ளை பண்ணால் ஒரு 12 வருது. 12க்கும் 16க்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா -4 வரும். ஸோ -4 21 25 பார்த்தீங்கன்னா 21 ஆப்வியஸ்லி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் சைன் சேஞ்ச் கொஷின், ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். 10 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லென்த்தி வீடியோ வேணும்னா கேளுங்க ஃபைட்டர்ஸ், நான் அதுவும் போட தயாராக தான் இருக்கேன். 30 கொஷினும் போடலான்னா போடலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான், விருப்பம் தான். ஸோ நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது ஃபைட்டர்ஸ். இந்த 10 கொஷின் வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இல்லை எனக்கு மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல்லாக வேணும் பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்தமாரி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், வேணும்ன்ட்டு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்தமாரி ட்ரை பண்ண பார்க்குறேன். உங்களோட விருப்பம் தான், ஓகேங்களா? 10 கொஷினே ஓகேனாலும் அதே நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். ஸோ ஃபைட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இது மூலிமா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த 10 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணீங்கல்ல, ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ரீசனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் ஃபைட்டர்ஸ். இது இப்போ உங்களுக்கு தெரியாத எக்ஸாம் எல்லாம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.